வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படத்தோடைய வெற்றி விழா தான் இப்போ உங்களெல்லாம் கூட்டு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக இந்த படத்துடைய டைரக்டரு, ஹீரோ, ப்ரொடியூசர் அனைத்துமே இப்போ வந்து தெளிவாக பேசுவார். காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு இங்கே மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வந்து இங்கே சக்ஸஸ் மீட்டிங் வச்சுருக்காரு. வணக்கம். இங்கே ஊடக நம்பரும் பத்திரிகை நம்பரும் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஸ் ஷோ போட்டோம். அந்த ப்ரெஸ் ஷோவில் வந்து நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட நிறைய சேர்த்துருக்கீங்க. அதுக்கோசமே உங்களை வந்து நாங்கள் மனதாக வாழ்த்துறோம். ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணி இன்னைக்கு ஒரு வெற்றி படமாக வந்து இது நல்லா அமைஞ்சிருக்கு. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு வந்து எல்லாருமே பேசப்பட்டாங்க. ஃபைட் வந்து படத்தில் நல்லா இருக்கு, அவரோட நடிப்பு நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு, எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. என்னன்னா, இதில் கஷ்டப்பட்டு என்னன்னா, ஏர்கார்டில் பண்ண ஃபைட் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணார் சார். ஏன்னா புதுசு மாரி தெரில, அவ்வளோ அருமையாக நம்ம என்ன சொல்கிறோனோ அதை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணார். இந்த இடத்துக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன்னா இதுக்கு காரணம் வந்து எங்கள் வாஜார் வந்து ராக்கிராஜ் மாஸ்டர் தான். ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த படத்து மூலிமா வந்து நிறைய பார்த்தவங்க ஃபைட் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கடுத்து என் கூடயே இருந்து என் நண்பன், என்னோட அசிஸ்டண்ட் எல்லாமே அவன் தான், லோகன்று. அவர் வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு, எப்பயுமே வந்து என் கூடயே இருப்பான். எனக்கோசமே வந்து வாழ்கிற ஒரு கேரக்டரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைட்டு வந்து இங்கே வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு. வெயில் அதிகமாக இருக்குது சார்னு சொல்லிட்டு அவர் சார்கிட்ட சொன்னோம். அவர் சொன்னோம், அப்போ என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னா, வெயிலில் வந்து பண்ண முடியாது ஃபைட்டு, நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்னா சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஏர்கார்டில் போய் லொக்கேஷன் பார்த்தோம். ஏர்கார்டில் பார்த்தோன்னா நல்லா கூலிங்காக நல்லா இருந்துச்சு. அதை வச்சு இந்த ஃபைட் வந்து பிரம்மாண்டமாக வந்திருக்கு. படமும் வந்து எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அதுவே பெரிய சந்தோஷம். அவர் என்னன்னா, அவர் போராட்டம், அவ்வளோ எவ்வளோ போராட்டம் அவருக்கு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா, அவர் ஒரு நாளும் அவனை சொல்லிட்டே இருப்பாரு, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் மாஸ்டர், நம்ம ஜெயிப்போம், அதை மட்டும் சொல்லுங்க, ஜெயிப்போன்னு. கண்டிப்பாக அவர் சொன்னதே இன்னைக்கு நடந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து ஃபைட் மாஸ்டர் இலங்கை எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது, இந்த குசேலன் படத்தில் வடிவேலு வந்து ரஜினியை பார்க்க போவார் தெரியுமா, பார்த்துட்டு சுற்றி கடைசியாக பார்த்துட்டு சொல்லி கொடுத்து, அதேமாரி தான் இந்த படத்தை வந்து நம்ம பைஜான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே எப்படி ரஜினியை பார்க்க எப்படி கடைசியாக பார்த்துட்டேன் பாரு, அந்தமாரி ஒரு இந்த படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டார். யாருமே தெரியாமல் டேரக்டர் ஒரே ஆள் நம்பி மட்டுமே மொத்தத்தையுமே இறங்கினார். ஆனால் டோட்டலாக அவ்வளோ பேருமே இவருக்கு பின்னாடி வேலை செஞ்சு இவர் வளர்ச்சி அடைவிடாமல் பண்ணிட்டார். இந்த படத்தை எப்படி வெளியே கொண்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இவர் ஆக்சுவலாக இது என்னன்னா, என்கிட்ட எல்லாமே டேரக்டர் மூலியமாக பிடிச்சா எல்லாமே எனக்கு பார்க்கவே வரல. இதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் சில பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நேரடியாக வந்து சார் இப்போ நான் இவ்வளோ படம் பண்ணி இவ்வளோ இறந்து நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன், படத்தை எப்படி வெளியே கொண்டு வந்து தரல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை நான் சமாளித்து வச்சு படத்தை வெளியே கொண்டு வரது ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். ஒன்றே அப்படி நேரம் சொன்னேன். அப்புறம் இவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எழுதிட்டார். நான் சொன்ன உடனே எடிட்டிங் தப்பி எல்லாமே இவருக்கு எவ்வளவு படங்கள்லாம் நல்லா இல்லையோ அதை முழுக்க கட் பண்ணி தூக்கி போட்டு 1 மணி நேரம் 48 நிமிஷம் படத்தை சூப்பராக கொண்டு வந்து நீ படத்தை ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் எல்லாருமே இப்போ நீங்கள் விமர்சனம் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கல தெரியாது, டோட்டலாக படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்தேன். என்னோட பையனை சொன்னாங்க நைட்டு 11:30 மணிக்கு, மிருகங்கள் வாழ படம் வந்து நல்லா ரிப்போர்ட்டுப்பா நல்லா இருக்கு சொல்லிடுறாங்க அப்படின்னு. நான் கூட என் பையனை இப்போ வர சொல்லியிருந்தேன், வரல, வேறு வேலையை போயிட்டான். அதனால் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீ தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி நீ சக்ஸஸ் பண்ணி வச்சிருக்காருன்னா அதுவே எங்கள் சங்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. அவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதேமாதிரி படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்த ஜென்னிஸு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாங்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியும். என்ன காரணம்னா, சினிமாவில் இப்போ நீங்கள் இருக்க அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு இதில் ஜெயிக்கணும் தான் வந்திருப்பீங்க. அந்த ஜெயிக்கிறது வந்து நேர்வழி வேணும். அந்த நேர்வழி இருந்தால் மட்டும்தான் கழுத கூட ஹீரோவாகும். அதுதான் என்னுடைய கேரக்டர். கழுத கூட ஹீரோ நடிக்க காரணம்னா அதோட நேர்வழி. அதுமாரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொழிலில் யார் நேர்மையாகவும் தெளிவாகவும் சிந்தனையோடு செயல்பட்டு வந்தால் எந்த தொழிலையுமே என்னை பொறுத்தவரை என்னோட அனுபவத்தில் எந்த தொழிலும் தோல்விங்கிறது என் வாழ்நாளையும் கிடையாது. அப்படி யாரும் தோத்ததும் கிடையாது. ஏமாற்றி இதுமாரி சினிமாவில் 10 பேர் சில கிருமிகள் பூந்து கருப்பாடு மாரி நுழைஞ்சு அந்த சினிமாவை கெடுக்கிறது தான் சில பேர் தவிர, அந்த கருப்பாடெலாம் ஒழிக்கணுக்கு தான் நாங்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் போராடி ஜெயிச்சு வந்துட்டு இருக்கோம். இனியும் நாங்கள் எங்கள் சங்கத்து மூலிமா எங்களை நம்பி வர அது டைரக்டர் இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெஸ்ட்டும் சரி, நான் கூட நின்று இறங்கி வேலை செஞ்சு அவங்களை காப்பாற்ற தவிர எந்த சூழ்நிலையும் அவங்களை கைவிட மாட்டேங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த மிருகங்கள் வாழும் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குனாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுவார், நடிப்பார். எங்கள் சங்க சார்பாக அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணோ நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வெற்றிகரமாக இப்போ அந்த படத்தை மீண்டும் ரிலீஸ் பண்ணுறது என்னென்ன வழியில் இருக்கோ, இன்னும் மேலே படம் இன்னும் எங்கெல்லாம் தியேட்டர் போகணுங்கிறது நம்ம நண்பர் ஜென்னிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரு சில வார்த்தையில் பேசுவார். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன்
நிறுவனம் மூலமாக தொடர்ந்து நடுத்தர மற்றும் சிறு முதலீட்டு படங்களை வந்து திரைக்கு கொண்டு வரதுக்கும் அதோட மற்ற பிஸ்னஸ்க்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு படம் ரிலீஸுக்கு அப்புறமா தயாரிப்பாளரோட இணைந்து பயணிக்கிறது, அவங்கள பார்க்குறதுன்றது பொதுவாக இந்த சினிமாவில் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அது ஈஸியாக நடக்காது. பட் எங்களுக்கு இது பை காட்ஸ் கிரேஸ் அது நடக்குது தொடர்ந்து. அந்த வகையில் எங்கள் மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் நாங்களும் இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியான பெருமையான ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த சிறிய முதலீட்டு படங்கள்லேயே தரமான படங்கள், அதுவும் எங்களுக்கு பொதுவாக அமையிறது இந்த பெண்கள் பாதுகாப்பு சமூக அக்கறையோட படங்கள் எங்களுக்கு இயல்பாகவே அமையுது. அந்த வகையில் இந்த படமும் சேர்ந்துருக்கு. இந்த படம் ஏன் ஓடணும், ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம்னா, நம்ம எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு ஆணாக இருக்கும் பெண்ணாக இருக்கும். பட் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் வெளிச்சு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ். ஏன்னா டோட்டலி இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் அப்படி ஸ்வைப்பிங்லேயே போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணப்போ அதை ஒரு 1 hour உட்காந்து பாரு அப்படின்றதுக்காக தான் அந்த டீம் மெனக்கெட்டுருக்கு. டீம்ன்றதை விடவும் இப்போது இதை ஒன் மேன் ஷோ மாதிரி மிஸ்டர் ஃபைன் ஜான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய டீம் உழைச்சிருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் தாண்டி ஃபைனலி இட்ஸ் அ ப்ராடக்ட், பார்க்குற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களுமே முதல்ல ஒரு குழப்பத்தோடு தான் அந்த படத்தை ஸ்க்ரீனிங்கில் பார்த்து முடிக்கும் பொழுது இது கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயம். அதில் எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ். இவர் சினிமா பின்புலம் இல்லாத ஒரு மனிதர். ஆமாம், தனி மனிதனாக இருந்து எல்லாமே சினிமாவுக்கு தெரியாமல் தனி மனிதன் வந்து நீ ஜெயிச்சு வந்து நீ உட்காந்துருன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. காரணமே அதுதான். கண்டிப்பாக. அதாவது அந்த எஃபர்ட்ஸ்ன்றது இப்போது ஆஃப்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஒரு ஃபைன் டியூன்டு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு பேர் மாதிரியே அது வந்து ரொம்ப ஃபைனாக இருந்தது. அது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு இளைஞர் அந்த ஒரு லுக்கில் இருந்தார். ஆமாம், மீண்டும் ஒரு சேது மாதிரியே எக்ஸாக்ட்லி அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த டெடிகேஷனை பார்க்கும்போது ரொம்பவே கனெக்டடாக இருந்தது. அதனாலே அது அவர் மேலே ஒரு மரியாதை அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நம்ம கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு பண்ணணும்னு நாங்கள் தோணுச்சு. ஸோ இது இந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பயணம், எங்களுக்கும் அந்த படத்துக்குமான ஒரு பயணம். இந்த படத்தோட ஒரு டீம் இப்போ இவரோட இருக்கிற இளைஞர்கள், மாஸ்டர், இவங்கள மாதிரி ஆளுங்களோட பழகும்போது தெரிஞ்சது என்னன்னா, எப்படியாவது இந்த ப்ராடக்டை ஃபுல் ஃபினிஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்து கூட நிற்கணும். இவர் அடுத்த கட்டத்துக்கு வந்தார். இவருடைய இலக்கு வந்து ஒரு ஆக்டராக தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசையோட வந்தார். அந்த 2 பேர் வந்து கவிமணி, மிஸ்டர் கவிமணி அண்ட் வினோ. அந்த 2 பேருமே இளைஞர்கள். ஆனால் முழுக்க இவரோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் கூடவே சப்போர்ட் வரைக்கும் ரெண்டு தூண்கள் மாதிரி தான். அவங்க தான் இந்த படமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம்னா அந்த படத்துக்கு வந்து எனக்கு என்ன எஃபெக்ட் போட்டணும் அந்த அப்படியே எஃபெக்டை போட்ட 2 ஜீவன் வந்து வினோ, கவிமணி. ஏன்னா பொதுவாக ஒரு படம் முடிகிற டைமில் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இந்த டீம் கிட்ட மேக்ஸிமம் ஒரு 2 பேர் 3 பேர் தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க, போவாங்க. கியூபுக்கு போகிறதா இருக்கட்டும், பர்மிஷன் இருக்கட்டும். சம்டைம்ஸ் ப்ரொடியூசர் மட்டுமே சுற்றிட்டு இருப்பார். இந்த படத்தில் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ப்ரீவியஸ் திங்ஸ், இந்த டீம் அந்த இளைஞர்கள் வந்து எந்த முகசோர்வு இல்லாமல் மனசோர்வு இல்லாமல் எப்போ கால் பண்ணாலும் எந்த டவுட்ஸ், ஏன்னா இவர் மேபி ப்ரொமோஷன்ஸில் பிஸியாக இருந்தால் கூட இவங்க உட்காந்து ஃபுல்லாகவே ஒரு டீம், ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கிற டீம் மாதிரி எங்களுக்கு தெரியும் எப்போவுமே. அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது எங்களுக்கு. ப்ளஸ் மாஸ்டரும் அதே மாதிரி எப்போவுமே அவரோட ஒரு இணைப்பிரியா கூடவே இருப்பார். இதெல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அதாவது ஒரு ஒன் மேன் ஷோன்னு சொல்லும்போது தனி மனிதனா எல்லாத்தையும் ஃபிசிக்கலாக பண்ண முடியாது. ஜெனி சொல்ல மாதிரி ஒரு ஃபைட் மாஸ்டரை வந்து ஒரு ப்ரொடியூசர் ஈக்குவலாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு படத்தை கடைசி வரைக்கும் கரெக்ஷன் பார்த்து ரிலீஸ் வரைக்கும் இருந்து இன்னைக்கு சக்சஸ் மீட்ல இவரோட வச்சிருக்காருன்னா அப்ப இந்த பையன் எந்த அளவுக்கு நம்பிக்கையா இவரோட என்னோட நண்பருங்கிறது அப்புறம் விட்டுருங்க. சினிமாங்கிறது வேற, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொழில் ரீதியாகவும் அவர் அதுல சைன் பண்ணி கடைசியா ஃப்ரெண்டுங்கிறது வேற, சினிமாங்கிறது அது வேற தானே. அந்த விஷயத்துல கரெக்டா கூட வந்து நீங்க பிரஸ்மில் உட்காந்துருக்காருன்னா இது மாரி தான் ஒவ்வொரு ஆளும் வரணும். நீங்க எப்படி இன்னைக்கு ஃபைட் மாஸ்டர் இளங்கோயில் கூட எங்க இருக்காரோ அது மாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியனை உட்கார வச்சு கௌரவிக்கணும். இதான் எங்களோட ஆசை. அது சாதாரண ஆஃபீஸ் பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்கு நான் கௌரவ வச்சா தான் சினிமா, அப்போ தான் சாதிக்க முடியுங்கிறது தான் அந்த விஷயத்தில் சாதிச்சு அவர் காமிச்சு பேசிட்டு இருக்காரு. கரெக்ட். ஸோ ஓவராலாக இந்த படம் எங்ககிட்ட வர்றதுக்கு வந்து 2-3 நண்பர்கள் மூலமாக வந்தது. ஒரு டைமில் தலைவர் ஒரு வாட்டி அழைத்து இப்போ இந்த மாதிரி சொன்னார், சுச்சுவேஷனில் இருக்காங்க, என்ன பண்ண முடியுன்றது ஜென்யூனாக, அதாவது நான் எக்ஸாஜரேட்டும் வேண்டாம் கீழே வேண்டாம், கரெக்டாக நியூட்ரலாக என்ன சொல்லணுமோ சொன்னாங்க. படத்தை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா தலைவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான மனிதர். இவரோட நான் பழகின வரைக்கும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் அதான் அவர் மனசு. நான் பார்த்துக்கேன். வெளியே பார்க்கும்போது கரண்ட் முறையாக தெரியுது, ஆனால் அவர் அப்படி இல்லை. ஒரு குழந்தை தான் அவர். நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும். ஸோ பியூர்லி 100%. நேற்று கூட ஒரு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு வரும்போது இவரை பற்றி தெரியப்படுத்தும் போது ஐயோ அவருன்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ் அவரை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் பையனும். அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அப்போது ஒரு பயத்தோட குழப்பத்தோடு இருக்கிற சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள், சிறு முதலீட்டில் ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து நான் வந்து ஒரு என்னோட பேஷன் நிறைவேற்றிக்கணும், இந்த சினிமாவில் நான் ஒரு பங்காக இருக்கணும்னு நினைக்கிற எல்லா கேட்டகரி மக்களுக்கும்
இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சு போகும்போது பார்க்கும்போதோ அல்லது கேள்விப்படும்போதோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு முதல்ல அப்படி தான் தோணுச்சு. பழகினதுக்கப்புறம் தெரியுது பியூர்லி தன்னலம் இல்லாத ஒரு பொதுநலத்தோட மட்டுமே இந்த சங்கமோ இவரோட ஆக்டிவிட்டிஸோ இருந்துட்டு இருக்குன்றது உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் எல்லா சங்கத்திலையும் நண்பர்கள் இருக்காங்க, மரியாதைக்குரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்களோடய பழகிருக்கேன். இந்த சங்கத்தோட நான் பேசுகிறது நிறைய நேரங்கள் கிடைக்குது. அவங்களாம் பயங்கர பிஸியஸ்ட் பீப்புளாக இருக்கும்போது அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இவர்கிட்ட நான் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பேசும்பொழுது இவர் ஷேர் பண்ணுற விஷயம் அவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காரு. ஒரு சினிமாலேருந்து அரசியலேருந்து வேர்ல்டு வைடாக ஒரு குழந்தை வளர்ப்பு வரைக்கும் அவர்கிட்ட பேச முடியும். அவ்வளோ விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்குது. இது ஒரு பொக்கிஷம். ஸோ இவரை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைப்பேன். இவருடைய நாலேஜை பயன்படுத்திக்கணும். இவரோட கைடன்ஸை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க, கேட்காதவங்க சிரமப்படுவாங்க. இது நானே கண்ணால் பார்த்துருக்கேன். இது அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்றதை கூட தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு எந்த ஒரு ஜாதியும் மதம் எதுவும் கிடையாது. பார்க்குறாரு, அப்சர்வ் பண்ணுறாரு. எங்களோட நிறுவனம் மூலமாக படங்கள் வெளியே வரும்பொழுது தங்கு தடை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு என்ன கமிட்மெண்ட் பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணிடுறோம். 10 தேட்டர் 100 தேட்டர் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நாங்கள் கமிட் பண்ணுறோம். அதுக்காக உழைக்கிறோம். ப்ரொடியூசருக்கு புரிய வச்சு பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரொடியூசருக்குமே நீங்கள் டெஸ்டிமோனியல்ஸ் ஃபுல்லாக எங்களோட ப்ரீவியஸ் ப்ரொடியூசர்ஸ் தான். எப்படி பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட கேட்டுங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஹாப்பி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது உண்மையாகவே எங்களுக்கு எங்களோட பயணத்தில் இது ஒரு நல்ல ஒரு மைல் கல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஸோ மச். இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த படம் சினிமாவுக்கு நிறைய பேர் இப்போ நம்ம பைக்ஸாமே நிறைய பேர் இந்த ஏமாறுறது ஒரு பக்கம். அது ஏமாந்து படத்தில் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறான் பாருங்க. அந்த ரிலீஸ் பண்ண எல்லாம் நிறைய பேர் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூட நேரமாக கண்டிப்பாக சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுறான், எதுலேயுமே அனுபவம் இல்லாமல், தேட்டரு அனுபவம்லாம் இது இல்லாமல் இப்போ ரிலீஸ் பண்ணி 10 லட்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக தேட்டர் மேலே பள்ளியை போட்டுறான். ஆனால் தேட்டரில் ஓடினா தானே கலெக்ஷன் கொடுப்பான். ஓடினா தானே அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டார் கொடுப்பான், டெப்சிட்டி கொடுன்னு சொல்லியிருப்பேன். தேட்டருக்கே வராத படத்தில் எல்லா தேட்டரும் காமிச்சு இப்போ 25 தேட்டர் 50 தேட்டர் சொல்லி அதுக்கு ஒரு காசை வாங்கிட்டு அதுக்கு ஒரு போஸ்டரு அதுக்கு ஒரு பேனர் வச்சு சொல்லி கடைசியாக கணக்கே கொடுக்கறதில்ல. இந்த போன வாரம் ஒரு 2 படம் பஞ்சாயத்து அப்படியே இருக்கு. நான் அதை செய்யணும் வேண்டாம் இப்போ இருக்குன்னு சொல்லி என்ன என்ன கேட்டு போய் செய்யலை. அவங்களே நேரடியாக மாதிரி இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் என்ன 7 லட்சம் ஏமாத்திட்டான் சார், என்ன 8 லட்சம். நான் என்ன சொல்கிறேன், அந்த மீடியா மூலியமா தெரியலையா, எந்தையாவது ஒரு சங்கத்தில் போய் கேளுங்க. என்ன விட நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். நீங்கள் எந்த சங்கத்தில் உறுப்பினர் இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சங்கத்தில் போய் இதுமாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண எனக்கு ஆள் இல்லை, ஏதாவது ஐடியா கொடுங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காம கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதை தான் நான் திருப்பி இந்த வாரம் சொல்கிறேன். என்ன காரணம், எதையாவது ஒருத்தர் கேளுங்க, போய் கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ண ஒன்று தேட்டரில் நேரடியாக பேசுங்க. ஏன்னா தேட்டரில் யாரையுமே ஏமாத்துறதில்ல. காரணம் என்ன, கலெக்ஷன் ஆனால் உடனே கொடுத்துருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், சிம்பு படம், தனுசு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு இப்போ தேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் பாக்கி சொல்லுங்கள். எந்த ஹீரோ படம் மாதிரி ஏன்னா கரெக்டாக கலெக்ஷன் தான் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்துடும், மீடியேட்டர் சேர்ந்துடும், தேட்டர் ஓனர் சேர்ந்துடும், குடிச்சு எல்லாத்துக்கும் காசு போயிடும். அது சேரும். இது ஓடாத படத்துக்கு காரணம்னா சரியாக ஆடியன்ஸ் வரல. அந்த ஆடியன்ஸ் வர இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போய் சொல்லி ஏற்கனவே படத்தை எடுத்து எல்லாத்தையும் ஏமாந்ததுக்கு அப்புறம் வெந்த பிள்ளை வேலை பார்த்து திருப்பி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு 5-6 லட்சம் ஏமாத்திட்டு போயிடுறான். கேட்டால் கலெக்ஷன் இல்லை, தேட்டருக்கு தரணும், தேட்டருக்கு யாருமே தர்றதில்லை. இதை ஒன்று சொல்லிக்கிறான், தேட்டருக்காரன் கலெக்ஷனே கொடுக்கல. ஓடாதான் கலெக்ஷன் கொடுப்பான் தேட்டருக்காரன், ஓடாமல் கையில் வந்து கொடுப்பாங்களா? அவன் டாஸ்டி வரியெல்லாம் கட்டி அவங்க அதை நிர்வாகம் பண்ண வேணாமா? அதை யாரும் அதை கேட்கறதில்ல. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த மீடியாவிலையுமா படத்தை ரிலீஸ் பண்ணுறாந்தா நீங்கள் எவனையும் போய் ரோட்டில் போகிறலாம் கூட்டம் இல்லை. அவன் ஒரு 10க்கு 10, 5க்கு 5, 3க்கு 3 ஒரு ஆஃபீஸ் போடுறான்னு முன்ன அவன் போய் ஆஃபீஸை பாருங்கள். அவனுக்கு அந்த திறமை இருக்கான்னு பாருங்க, ரிலீஸ் பண்ண தெரியுமான்னு பாருங்க. இப்போ நாங்கள் இந்த ஜென்னிஸ் வச்சு ரிலீஸ் பண்ண, ஜென்னிஸ் ஆஃபீஸ் போட்டுக்காரு, என்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு, நான் ஒரு சொல்லி சொன்னேன், இந்த ரிலீஸ் பண்ணி இந்த உங்கள்கிட்ட பேசுகிறோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஏமாந்துறது கஷ்டமாக இருக்குது. போன வாரம் மொத்தம் நெவர் எஸ்கேப்னு ஒரு படம், முனியாண்டி முனிப்பாச்சல் படம் எல்லாம் பேர் ஏன் சொன்னால் இதெல்லாம் நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணி முறையே கலெக்ஷன் கொடுக்கல. ஆனால் என்னுடைய நேரடி பார்வை போகாதனால என்கிட்ட மறைமுறை என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்குது. அது சூழ்நிலை வரும்போது நான் எல்லா பேரையும் தெளிவாக சொல்லி அதோட இந்த டிஸ்ட்ரிபியூட்டில் ஏமாத்திரம் எல்லாரும் ஒழிச்சிருவேன். நன்றி. இப்போ பைசன் பேசுவார். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் என்னோட சகோதரருக்கு அவனுக்கும் வணக்கத்தை சொல்கிறேன். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தை வந்து வெற்றி விழா ஆக்குனது நீங்கள் தான் ஆக்கி கொண்டாந்து வச்சிருக்கீங்க. யார் நீங்கள்? இவங்க வந்து என் கூட உள்ளவங்க. நீங்கள் தான் பத்திரிகையாளர். நீங்கள் தான் இந்த படத்தை ப்ரெஸ் ஷோலாம் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லி சூப்பராக அது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பூஸ்டப் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக கொண்டாந்து பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப உங்களை சாஸ்தாங்கமாக அந்த இதுக்கு உணர்வை நான் பகிர்ந்துக்கிறேன். சொல்ல எனக்கு அவ்வளோ எமோஷனாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் புதுசு, ஒரு சாதாரண ஒரு புதுசு சினிமாவுக்கு வந்து முதல் புதுசு சினிமாவில் வந்த ஒரே ஆசை நடிக்கணும். எனக்கு யார் இம்ப்ரெஷனா, கமலஹாசன் சார், விக்ரம் சார், இவங்கள மாதிரி நானும் நடிக்கணும். அந்த ஒரு ஆசை மட்டும் தான். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்பயும் இங்கேயும் வந்து என் நிர்வாணமாக அந்த இடத்துல ஒரு டான்ஸ் போடணும்னு சொல்லி நான் போடுவேன். யார் போடுவாங்களா, யார் போனாலும் கம்பேர் பண்ணால் நான் போட மாட்டேன். நான் போடுவேன். எனக்கு அந்த 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 நடிக்கணும்னா அதில் நடிக்கணும்னா என்னை விட யாரும் நடிக்கக்கூடாதுங்கிற நான் ரொம்ப அகம்பாவமாக இருப்பேன். அந்தளவுக்கு நடிப்பாக கொடுப்பேன். நான் யாராலையும் முடியாத செய்யறதுக்கு நான் ரெடி. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆசை சின்ன நடிப்பில் அரக்கம் இல்லை.
அரக்கங்கிறதுக்கு மேலே ஏதாவது சொல்லு கண்டுபிடிக்குமா, அந்த சொல்லு அது நான் தான் இருக்கணும்னு நினைப்பேன். இதான் அந்த மாதிரி ஒரு ஆசை என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்பி தான் அந்த படம் எடுக்க வந்தேன். அதுக்கப்புறம் நிறையா யாருக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்போ அதெல்லாம் பேச வரல. இந்த படத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க, படம் நல்லபடியாக வந்துருச்சு. மக்கள் ஒருத்தர ஃபோன் பண்ணி நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா நேராக அந்த படத்தை கொண்டாந்து காட்டினா போதும், அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை ஓட்டையை போட்டு எட்டி பார்ப்போம்ல எப்படி, அதே மாதிரி தான் அந்த படம். அங்கே மேக்கப்பு அது எதுவுமே இருக்காது, அங்கே எதார்த்தம் அப்படியே இருக்கும். அதை பார்த்தனா ரைட்டு, இதை பார்த்தனா ஆஹா இந்த வீட்டில் இவ்வளோ, அதனால தான் அவங்க அப்படி இருக்காரா, இதனால தான் இப்படி இருக்கா, அதனால தான் அந்த பொண்ணு ஓடிச்சா, இப்படி இருக்கும். எல்லாமே அங்கே நடக்கிறது அப்படியே பக்கத்தில் ஓட்டையை போட்டு பார்ப்போம் பாருங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன இருக்குது, அதான் அந்த படம். இங்கு மிருகங்கள் வாழும் இடம், ஒரு யதார்த்தம், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 12 நிமிஷம் அந்த படம் இருந்துச்சு. அந்த படம் இங்கு மிருகங்களோட பார்ட் 2 அது அந்த படத்தை நான் வெளியிடல. நான் இங்கு மிருகங்கள் வாழும் படத்தை நான் வெளியிட்டேன். ஏன்னா அது வந்து என்னோட எஸ் அசிங்குமார்னு ஒரு டைரக்டர், இதில் முன்னாள் ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் வந்து அந்த படத்தை எடுத்தார். அதை எடுத்து அந்த படத்தை வந்து நான் ட்ரிம் பண்ணு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதை 2-3 பேர், நான் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல, பெரிய ஜாம்பவான்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இதுமாதிரி வந்து இந்த படத்தை இவ்வளோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இந்த படத்தை வெளியே ரிலீஸ் பண்ண முடியாது, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட காசும் பேரும், நீங்கள் கஷ்டப்பட்ட உழைப்பும் பேருன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அப்போ நான் வந்து அவ்வளோ நம்பினேன் அந்த டைரக்டரை. அப்போ அவர் கேட்டப்ப அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என் படத்தை கட் பண்ணணுக்கு எவனுக்கும் அறிவு கிடையாது, நான் மஞ்சள் பை தூக்கிட்டு வரல, நான் ஊர்லேருந்து மஞ்சள் பை தூக்கிட்டு வரல, எல்லாம் எனக்கு யார் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல, அவர் சொல்கிறதே தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் போட்ட காசு எடுக்கணுமே. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பேசாமல் நீங்கள் போட்ட காசு எடுப்பேன்னு சொல்லி தான் நான் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன். என்ன சசி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, போட்ட காசு எப்படி நான் எடுக்கிறது, ஐயோ அப்படின்னு சசி இப்படியே சொல்லியிருந்தேன், நான் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன். சசி சார் என்ன சார் புரியல, என்ன சார் புரியல அப்படின்னாரு. புரியல என்ன இது மட்டும் உங்களுக்கு புரியலையா? அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ நான் ஏற்கனவே ஈரோடு, கரூர், இதுலேருந்து 2 ப்ரொடியூசர் வந்தாங்க. டேரக்டர் சொன்னார், இந்த மாதிரி சொன்னார், இதுக்கு ஆதாரம் இருக்குது, என்கிட்ட பென்ட்ரைவ்ல ஆதாரம் இருக்குது. இல்லை பணம் எடுக்கிற போட்டோ பார்த்து எடுக்க நான் ரேஷன் வந்து பண்ணேன் சொல்லி அப்படியே சொன்னார். எல்லாம் கேட்டுங்க, பென்ட்ரைவ்ல ஆதாரம் வச்சிருக்கேன், பென்ட்ரைவ்ல ஆதாரம் வச்சிருக்கேன். இப்போ கூட 10 பென்ட்ரைவ் வச்சிருக்கேன். யாரு கேட்டாலும் எந்த உலகத்தில் கேட்டாலும் கொடுப்பேன். அவர் பொய் சொன்னேன்னு சொன்னாக்க. அப்புறம் இன்னும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி வந்து நான் அவரை வந்து எப்படி அவரை பழகினேன்னா, சகோதரனுக்கு குடும்பத்தில் ஒரு சகோதரன் மாதிரி தான் அவரை பழகினேன். அவங்க குடும்பத்துக்கு போகிறது, அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்கிறது, போகிறது, அவர் கேட்கறதுக்கு அவருக்கு அத்தனை செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். அவருக்கு அவ்வளோ பணம். நான் கூட சாதா ஃபோன் தான் வச்சுருக்கேன், அவர் ஐஃபோன் வச்சிருக்காரு. ப்ரொடியூசர் நான் சாதா ஃபோன் வச்சிருக்கேன், அவர் ஐஃபோன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் போய் நல்லது கெட்டது பகிர்ந்துக்கிறது நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தில் தலைவர் கூப்பிட்டு கேட்டப்ப அவருக்கு நான் 36 நாள் வேலை பார்த்தேன், 36,000 ரூபா தான் அவர் கையில் கொடுத்தாரு, வெறும் 1000 ரூபா மணிக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்லி பெரியமான போய் சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னடா இப்படி இருக்கான். சரி அது மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்படி சொன்னோன்னே, என்ன சார் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் படமே எடுக்க வந்துடும். இல்லை சார், நான் ஏற்கனவே வந்து ஈரோடுலேருந்து கரூர்லேருந்து 2 ப்ரொடியூசர் வந்து கேட்டாங்க, 50 லட்ச ரூபா பணம் போட்டால் நீ 60 லட்ச ரூபா பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவர்கிட்ட என்னம்மா சொன்னேன், அவர் சரி சொல்கிறார். நான் என்ன சொன்னேன், சார் 50 லட்ச ரூபா சினிமாலாம் வந்து 50 லட்ச ரூபா போட்டால் எடுக்க முடியாது சார், போட்ட பணம் எடுக்கணும்னா வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோ இதனால அது போட்ட பணத்தை எடுக்க வராது பேர் தான் ப்ரொடியூசரா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் முட்டாளா இல்லை அவர் என்ன முட்டாளா ஆக்கிட்டாரா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அப்படி ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அப்புறம் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. சரி ட்ரிம் பண்ண சொல்லி கேட்டேன், அவர் முடியாது சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்கிறேன், இது மாதிரி வந்து இப்போ ட்ரிம் பண்ணலன்னா இந்த போட்ட காசை நீ இப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம படத்தில் அவ்வளோ இங்கு முருகன் படத்தில் வந்து அவரு நான் என் படத்தை விடுங்க அவ்வளோ பேர் சேர்ந்து எல்லாம் உழைச்சிருக்கோம். எல்லோரோட உழைப்பும் அதில் இருக்குது. அந்த உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சசி. அதனால் அந்த படத்தை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடுவோம், வாய்ப்பே இல்லை சார். அப்படி மீறி நீங்கள் ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் இந்த படத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க, என் பேரை போடாதீங்க, என் பேரை எடுத்துருங்க, நீங்கள் உங்கள் பேரை போடுங்க. உங்களுக்கு கூட உங்களுக்கு அறிவுரை சொன்னா பாருங்க, விட்டு அறிவாளிங்க அவனுங்க பேரை போட்டுருங்க. அந்த அறிவாளி சொன்னது யாருன்னு சொன்னாக்க அது பயங்கர தப்பாயிரும். ஏன்னா அவரை சொன்னாக்க அவருக்கு எதிர்காலமே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அவர் சொன்ன வேடைங்க, அதை நான் அதை எனக்கு தேவையில்லை. அவர் சொன்ன அப்படியே ஒரு வேடை யூஸ் பண்ணார், அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ட்ரிம் பண்ண எடிட்டரை போகிறேன். எடிட்டரை போய்
சார் இது மாதிரி நான் ட்ரிம் படம் வந்திருக்கேன், இது மாதிரி ட்ரிம் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட எதுவும் பேசினாரா? சார் டைரக்டர் ஃபோன் பண்ணார் சார், அவருக்கு வராத ட்ரிம் பண்ணி கொடுத்துருங்க, ஆனால் என் பேரை தூக்கிடுங்க அப்படின்னு டைரக்டரை எடிட்டரை வந்து டைரக்டர் சொல்லிட்டார். அப்புறம் நான் வந்து அங்கே போகிறேன். நானும் என்னோட சகோதரன் சொன்ன பார்த்தீங்களா, கவிமணி வினோ, என்னோட ரிலேட்டிவ் மூலயமா எனக்கு பழக்கம். இவங்களை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறேன். கூட்டிகிட்டு போய் அங்கே போய் கேட்குறேன், இது மாதிரி என்னன்னு கேட்குறேன். கேட்டோன்னா அவங்க சொல்கிறார், எடிட்டர் சொல்கிறாரு, சார் எல்லாம் பண்ணித்தர சொல்லிட்டாரு டைரக்டர் அப்படின்ட்டார். திருப்பியும் அவர் ஃபோன் பண்ணுறாரு, இது பண்ணிட்டு இருக்கப்போ ஃபோன் பண்ணுறாரு யார் டைரக்டர். ஃபோன் பண்ணி, சார் என் பேரை தூக்கிட்டு அவுட்டு கொடுங்க சார் அப்படின்றார். எடிட்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டு கொடுத்துட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், டைரக்டர் பேரை யார் பேரை போகிறது, இந்த படத்துக்கு நான் தான் உழைச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரி என் பேரை போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஜான்னு போட்டுட்டு அந்த படத்தை அவுட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம். நான் அதுக்கப்புறம் போனேன் பாருங்க, திருப்பி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அங்கே அடிச்சாங்க பாருங்க என்ன அடிய. ஒவ்வொரு ஏவிஎம் ஸ்டுடியோல அப்படி அழுதாங்க, இறக்கமே வரலங்க ஏவிஎம் ஸ்டுடியோ ஓனருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே முழுசா அட்வான்ஸா வேலை முடியறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் பைசல் பண்ணிட்டேன். ஒருத்தருக்கு கூட எனக்கு 100 ரூபா தரணும் பெண்டிங் கிடையாது. எல்லாத்துக்கும் இதை வந்து நான் வரப்ப இதெல்லாம் பேசக்கூடாது, இதை மட்டும் பண்ணியிருப்பேனா சத்தியமா சொல்றேங்க. ஏன்னா நீங்க யார் தெரியுமா, நீங்க தான் உலகத்தினோட பவர்ஃபுல் ஆயுதம். யாருன்னா உண்மையுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி பத்திரிகையாளர் மட்டும்தான். ஏன்னா இதை எங்கேயுமே என்னோட வலியவோ என்னோட இதை வந்து யாராலையுமே பூர்த்தி செய்ய முடியாது. அதனாலதான் எமோஷனலா நான் சொல்றேன். நான் இறந்திருந்தா நேரம் ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். ஓப்பனா சொல்றேன், நான் இறந்திருந்தேன்னா 6 மாசம் ஆயிருக்குங்க. நான் வந்து இவங்களை குறை சொல்லணும் அவங்களை குறை சொல்லணுங்க என்ன பிளான் பண்ணி உட்காரலங்க. என்னோட வலி அதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் போட்டிருக்கு பாருங்க, அதில் இந்த இடத்துல போட்டிருக்கேன், ஜானோட விடாமுயற்சியில் வெற்றின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா அது எதுக்கு அதை போட்டிருக்கேன்னா என்னோட வலிங்க, என்னோட வலி. இப்போ என்னை விட்டீங்கன்னா நான் அழுகுற தண்ணி வந்து இந்த இடத்த ரொப்பிடும், அவ்வளோ வேதனை. என்னோட மனைவி வந்து நான் படுத்திருக்கப்போ இவர் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி விட்டு ஓடிட்டாரு. என்ன இவர் எப்படி என்ன விட்டு போனாரு, வெறும் 2 டிபி. அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்ங்க ஒரு படத்துக்கு எடுப்பாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஒரு படம் எடுக்கணும்னா எத்தனை ஆர்டிஸ்ட்க்கு வாங்குவாங்க ஒரு படத்துக்கு. ஒரு 5 ஆர்டிஸ்ட் வாங்கலாம், 10 ஆர்டிஸ்ட் வாங்கலாம். 28 ஆர்டிஸ்ட்க்கு என்ற பில் இருக்கு. 28 ஆர்டிஸ்ட் வாங்கியிருக்காருங்க, 4 டிபி வாங்கியிருக்காரு. அவ்வளோ ஆர்டிஸ்ட்களையும் ஃபுல்லா இருக்குது. ஏன்னா சரி அதை விட்டுருவோம், இவ்வளோ ஆர்டிஸ்ட்க்கு எடுத்து வாங்கி கொடுத்து கடைசியில் என்ன 2 டிபி ஆர்டிஸ்ட் கையில் கொடுத்துட்டார். இதான் படம் இன்னமே தெரியாது போயா அப்படின்ட்டார். அந்த 2 டிபி ஆர்டிஸ்ட்க்கு தான் இன்னைக்கு வெற்றி விழா கூட நான் நிப்பாட்டிருக்கேன். 2 டிபி ஆர்டிஸ்ட்க்கு தான் இன்னைக்கு வெற்றி விழா வந்து நிற்குது. அப்போ என்னோட உழைப்பை நினச்சி பாருங்களேன். என் மனைவி வந்து நான் வந்து வீட்டில் வந்து படுத்திருக்கேன். என்னோட மனைவி வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கேன், நான் நைட்டில் வந்து காலையில் வந்து எந்திரிச்சோன்னா என்னை வந்து சரி ஓகே அப்படின்னாங்க. ஏன்னா என்னம்மா சொல்கிறாங்க என் ஒய்ஃபு, இல்லைங்க நைட்டு எமோஷனலே வந்து நீங்கள் படுத்தீங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு, இடையில எழுதிச்சு பார்த்தேன், நீங்கள் முண்டிட்டு இருக்கீங்களா, செத்து போயிட்டானான்னு என்னை பார்த்துருக்காங்க. எங்கேயா நடக்குமாங்க, நான் தலையிட சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சொன்னார் பார்த்தீங்களா, எல்லா பக்கமே அது கொடுக்க வேணாம் சொல்லிட்டான். டிஏ பண்ணுறது கொடுக்க வேணாம் சொன்னா, எடிட்டிங் பண்ண சொன்னா, எல்லாத்துக்குமே நான் ஃபோன் பண்ணேன். இந்த இருக்க நேரம் ஒரு பொண்ணு ப்ரொடியூசர் பணம் போட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீ எப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியாது சொல்ல முடியும், நீ எப்போ டிஏ பண்ண முடியாது சொல்ல முடியும், நீ இப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்கல வேற மாதிரி ஆயிரம் சொன்னா இல்லையா. ஒரே வார்த்தை தான், நான் அவனுக்கும் பயப்பட சொல்லிட்டு நீ ஆர்டிஸ்ட் கொடுக்கலையோ டிஏ பண்ணி அவருக்கு ஒப்படைக்கல, அவர் தான் பிடிச்சா அவன் வேலை செய்யறான், பணத்தை கொடுத்துருக்காரு டிஏ, அப்புறம் ஒன்னே எல்லாமே கொடுத்து வாங்கி தான் நீ உங்க முன்னாடி பேசுறாரு. அதாவது நான் வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்னால் நம்ப முடியலங்க. அதாவது எப்படின்னா நான் வந்து ஒப்பனா சொன்னோம்னா, அதாவது என்னை உயிரை பணைய வச்சு நான் நடிக்கணுங்கிற அது ஒரே நோக்கத்தினால்தான் ஒரு சாதனை ஒரு சின்ன பிள்ளைய கூட இப்போ நீங்கள் எப்படி தட்டிங்கன்னா அது உங்களை தட்டும். ஆனால் நான் யாரையுமே தட்டலைங்க இது வரைக்கும். ஏன் இப்படி அவர் செஞ்சாருன்னு இது வரைக்கும் நான் அவரை போய் கேட்கல, ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கல. ஏன் தெரியுமா, நான் அதுக்கு அவரை போய் நான் அவர் வேணான்னு போயிட்டாரு. அவர் வேணான்னு போனவரை போய் திருப்பியும் போய் நான் போய் இடிச்சு வம்பளுக்கு இங்கே வரல. நான் வம்பளுக்குன்னு நினச்சிருந்தேன்னா சட்ட ரீதியாக நான் போயிருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஆள் போல இருக்கு, பக்க அவளுக்கு செல்வாக்கு இருக்கு, 4 இடத்துல பேசுவேன். ஏன்னா என் ஃபர்ஸ்ட் அதுக்கு முடியும் என்கிட்ட நியாயம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்கு, எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. அவர் எதுவுமே இப்போ நான் இப்போ பேசுறேன்ல, இது எதுவுமே என்ன சம்மந்தம் இல்லாமல் என்ன போய் சொல்றாரு, சம்மந்தம் இல்லாமல் போயின்றாருன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஒரு பெரிய டிவியில அவர் பென்ட்ரைவ் போட்டு வாய்ஸ்ல போட்டுருவேன், எல்லாமே இருக்குங்க. கூப்பிட்டேன் இவர் சொன்னதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணி அவரை பிளேம் பண்ணதுக்காக நான் செய்யல. என் போன்ல ஆல்ரெடி ரெக்கார்டிங் இருந்துச்சு. அவர் தவறு பண்ணோன்னே தோண்டி எடுத்துட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
என் போன்ல வந்து அந்த போன்ல வந்து ஓப்போல எல்லாரும் ஆல்ரெடி எல்லாம் எப்பொழுதுமே கால் ரெக்கார்ட் ஆகும் அந்த மாதிரி போன் அது. அப்ப இவர் சுஞ்சனா இப்படி பேசுற மனுஷன் இவ்வளவு தாயா பிள்ளைய பழகணுமே, நம்பி இவ்வளவு காசை போட்டு செலவு பண்ணுமே, கோடி கணக்காக செலவு பண்ணுமே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, படம் சார் ப்ரொடியூசர் படம் எடுத்துட்டா படத்தை வந்து டைரக்டர் கொடுத்துருவார் சார். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஆஃபீஸே போடல, நான் அங்கே வச்சு செஞ்சுக்கிட்டீங்க, ஆஃபீஸ் போட்டு நீங்கள் தான் வந்து ஆளுங்களை வச்சு ப்ரொடியூசர் ஆளுங்க தான் போய் எல்லாத்தையும் இடத்த பற்றி எல்லாம் விசாரிப்பாங்க. அதனால் வந்து நான் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது சார். நான் கலைப்புலி தானு சார், பாவம் லெஜன்ஸ், அவர் பேரை யூஸ் பண்ண தப்பாக நினச்சிங்க, அவர் மன்னிப்பு கேட்டுங்க அவர் பேசுறதுக்கு. அவர் பேரை சொல்லி கலைப்புலி தானு சார், நான் அவர்கிட்ட கூட யார் இவர் ஒர்க் பண்ணா, யார் டைரக்டர் சசிங்கிறவர் ஒர்க் பண்ணாருன்னா கூட படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு வந்துருவாராம். அவர் பேசுறாரு பாருங்க பேச்சு, என்னமோ பெரிய 50 படம் எடுத்து சாதிச்சவர் மாதிரி பேசுறாரு, கொடுத்துட்டு வந்துருவாராம். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளவு பழகின ஆள் இப்படி பேசுறாரு, என்ன சசி அப்புறம் என்ன சார், நான் ஏன் தெரியுமா சார் வரேன் உங்களுக்கு சார், நீங்க திருச்சி சார், நீங்க திருச்சி, நீங்க அங்கிருந்து வரணும்ல, உங்களுக்கு சிரமமா இருக்கு, புதுசு சார், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் சினிமால, அதுக்காக தான் நான் வந்து என் வேலையை விட்டுட்டு அவர் வேலையை விட்டுட்டான். ஏண்டா 2.5 வருஷமா அவருக்கு மாசம் வீட்டு வாடகை, அவருக்கு சாப்பாடு, அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அவரோட தங்கச்சிக்குள்ள, அவர் தங்கச்சி பொண்ணு இப்ப இறந்துருச்சு, சூசைட் பண்ணி இறந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு கூட அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான் தாங்க, அது பிஎல் படிக்குது, அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான், அந்த பொண்ணு பாவம் ஏதோ குடும்ப சூழ்நிலை, அந்த பொண்ணு அவங்க சூழ்நிலை ஏதோ உடம்பு ஏதோ ப்ராப்ளத்தில் இறந்துருச்சு, அந்த சூழ்நிலை கூட நான் வந்து உதவி செஞ்சேன். ஆனா அப்பேற்பட்ட நான் என் சகோதரன் மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பொண்ணை வந்து என் தங்கச்சி மாதிரி என் குடும்பம் மாதிரி நினைச்சு அவ்வளோ சந்தோஷமா அவங்க வீட்டில் பழகினங்க. என்ன ஒரே செகண்ட்ல அப்படியே தூக்கி போட்டாருங்க. ஏன் என்ன சசி இது படத்தை வைக்கணும் சசின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நாங்கள் இப்படிதான் கொடுத்துட்டு போவோம், நீங்க தான் அப்ப பிரிச்சுட்டாரு, டக்குன்னு பிரிச்சுட்டாரு. என்னடா இவ்வளவு தூரம் ஒட்டி பழகினமே, ஒரு செகண்ட்ல நம்மளை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வேதனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி, அப்போ கூட நான் கோவப்படல சார், இது வரைக்கும் அவரை நான் வந்து வாடா போடான்னு கூட சொல்ல, ஆனா அவர் எல்லா இடத்துலயும் என்ன வாடா போடா கடான்னு அசிங்கமா திட்டிருக்காரு, எதுவுமே செய்யல. இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு போனேன் பாருங்க, அடுத்து என்ன பண்ணேன், டெக்னீஷியன்லாம் பார்க்க போனேன் பார்த்தீங்களா, டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன், என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, எப்படி அடிச்சாங்க தெரியுங்களா, போற ஸ்பீட்ல ரிட்டர்ன் வந்துடுவேன், இப்படி வேகமா போவேன், வேகமா போற ஸ்பீட்ல அடிச்சு வந்து விழுவேன் பாருங்க, டம்முன்னு வந்து விழுவேன். ஏன்னா நான் புதுசுன்னு அடிப்பாங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் பரப்பேட்டா காசு கொடுத்துருக்கேன், ஆனா எல்லா இடத்துலையும் பெண்டிங் வச்சிருக்காரு, கடைசியில் வவுச்சர் புக்கு காணா போச்சு சொல்லிட்டார். அதுவும் அவர் சொன்னதும் என் ரெக்கார்டிங் இருக்கு, எல்லாமே வச்சிருக்கேன், அவர் தேடி வச்சதை 386 ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். ஏன் இதை வந்து நான் சொல்லணும்னா, இதை எனக்கு மனசு வலிங்க. இன்னைக்கு சினிமாவில் வந்து சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம், அந்த படம் எடுத்து அதை போராடி வெளியே கூட நான் ப்ரொடியூசரே கிடையாதுங்க, நான் ப்ரொடியூசராக ஜெயிக்கணும் நீங்கள் வரல, நான் ப்ரொடியூசர் கிடையாது, நல்ல நடிகராக வந்தேன். இப்படி ஒவ்வொரு நடிக்கிற வந்த ஆர்வம் உள்ளவரில் டைரக்டருக்கு வந்து ஒருத்தர் பணம் எடுத்து கஷ்டப்பட்டு வந்து, ஏங்க ப்ரொடியூசர் வந்து யாருமே, நான் ஈஸியாக சொல்கிறேங்க ஒரு விஷயம் என் மனசில் உள்ளதை, எல்லா ஊர்லேயும் பணத்தை சூட் கேஸில் வச்சுக்கிட்டு யாரா டைரக்டர் இருக்கீங்களா, நல்ல கதை இருக்கா, நல்ல இது இருக்கா, அப்படி இருக்கா, படம் எடுக்க வந்திருக்கேன், என்கிட்ட 50 லட்சம் இருக்கு, 1 கோடி இருக்கு, அதுக்குள்ள யார் கதை வச்சிருக்கா அப்படின்னு எந்த ப்ரொடியூசருமே கிடையாதுங்க சினிமால. டைரக்டர் தான் எவனாவது ஒருத்தன் பழகி அவனை பார்த்து இவனை பார்த்தா, ஆமா சார் அருமையா வச்சிருக்கேன் சார், ஒரு சப்ஜெக்ட் அருமையா வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன் சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தா அந்த படம் வந்து இந்த சதுரங்க வெட்டணும் படம் வச்சு பார்த்தீங்களா, டேய் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அடுத்தவன் ஆசையை தூண்டி விடணும்டா, அதை பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அழகா ஒரு சொன்னா பார்த்தீங்களா, ஒரு வாட்ச் ஒருத்தன் போய் 100 ரூபா கேட்க சொல்லுவாப்ல, அந்த ஹீரோ கேட்க சொல்லுவார், அவர் போய் அரசு பசிக்குது காசு பயா அப்படின்வான், இவன் கேட்டான் கையில் என்ன போட்டிருக்க வாட்ச், எவ்வளவு வாட்ச், 100 ரூபா, இதை போய் அவர்கிட்ட போய் சார் இது 1000 ரூபா போச்சு அந்த வாட்ச், என்ன சிங்கப்பூர் வாட்ச் சார், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன், அவர் சொன்ன வீட்டுக்கு போய் மணி ஆர்டர் பண்ணிடுறேன் சார், இதை வந்து நீங்க ஒரு 1000 ரூபா 5 ரூபா கொடுங்க சார். அவரு பாருங்க அந்த மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர், அவன் தேமாறான் பாருங்க, அவன் தான் ப்ரொடியூசர், 1000 ரூபா பொருள் சரிடா சொல்லினா அப்படியெல்லாம் டக்குன்னு 400 ரூபா தரேன் அப்படி சொல்லிட்டு இவர் கொடுத்து அதை வாங்கிட்டு வீட்டில் போய் சொல்லுவார், ஒரு 1000 ரூபா போல 400 ரூபாய் வேண்டாம், மொக்க போயில நீங்க தானடா அவங்க மொக்கையாப்பட்டாலும் வீட்டுக்கு போய் தான் தெரியும். சதுரங்க வேட்டையோட படம் இது எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க, இந்த படம் எதுக்கு எடுத்தாங்க, அந்த படத்துல எடுத்த டைரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க, இப்படிலாம் ஏமாத்துவாண்டா நீ